அம்மா அப்பா நானு. அப்ப அவன் எங்க? அவரோட ஹார்ட்ல இருக்கு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. இதே மாதிரி ஒரு ஆர்டர் நான் உனக்கு கொடுக்க. ராமரோட 3 பொண்டாட்டிங்களை இங்க வச்சு ஒரு மனுஷனை உள்ள வர விட்டுக்கலாங்க. என்ன வாய் அவன் வாய் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளே பிச்சடிக்க வச்சிரு. மாக்காப்பா டாப்பு ஓவரா வர்ணிக்கிறா. ரோஜா மேம் சிரிப்பு. ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. காஷிக் சார் மப்பு. இவனை யார் தமிழ் பேச சொல்லி அடிச்சா? நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் போல இருக்கு. தாமு அப்பா செப்பு. மாதப்பட்டி சார் கொழுப்பு. ஐயோ என்னடா இதெல்லாம்? நோ 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 நோ. ஐயோ நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. இந்த டேபிள் போறதுனா கொழுப்பு. கொழுப்பு. சிரிப்பெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கு. ஆனா சிலிம்பிசம் பூரா அப்படியே நம்பியார் மாதிரி. ஜோயா என்ன தெரியலையோ விஜய் டிவிக்கு வந்தது தப்பு. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். பல பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். Thank you thank you. Thank you your honor. Thank you. எனக்கு வேஷ்டி போட வராது. அதான் நான் போட்டுருக்கேன் வேஷ்டி. இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். பாருங்க நீங்க சாக்கல்ல வந்த பிராய்லர் கோழி மாதிரி. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கசப்பா இருந்தா துப்பிடு, எதுவுமே தெரியலாம் ஸ்டூபிடு, எல்லாமே தெரிஞ்சவன் தான் இந்த குப்பிடு. ஆஷம் யோசிச்சிருக்கேன் பாரு. கசப்பான்னா துப்பிடு என்ன ஸ்டூபிடு. எப்பறா தானா வரணும். தேங்காய் பால் இருந்தா அவன்கிட்ட கேட்காத. தேங்காவையும் பாலையும் கொண்டு வந்து தேங்காய் பாலும்பா. ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? எதையுமே அவன்கிட்ட கேட்காத. அவனை பேச விடாது. முதல்ல அங்க தப்பிக்கிறதுக்கு பாடா என் அமெரிக்கா அர்னால்டு இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். நிசாவெல்லாம் பொண்ணு பார்க்க போல. நிசாவை பொண்ணான்னு பார்க்கறதுக்கு 2 நாள் போனாங்க. என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவளை டீட்டெயிலா போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. சோயாக்கும் நிசாக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குண்ணே. என்னது? பைக்லயே பேசினா அது நிஷா, பேச தெரியாம கிளிய போல பேசினா அது ஜோயா. என்ன கேமராவா? இல்லையே. என்னே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க? நடந்தா நடக்கிறான், நின்னா நிக்கிறான். ஐயோ நான் இன்னும் நல்லதா சொல்லவா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? எதுக்கு? ஏன் சட்டப்படி வீட்ல மயில் வளர்த்தா தப்பா? நீங்க பேர்டானே? அடுத்த எபிசோட்ல மாதவடியை தூக்கிட்டு அங்க உட்கார வேண்டாம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா?